வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம இதோடைய டாப் 5 பெஸ்ட்டு 125cc ஸ்போர்ட்டி லுக்கிங் மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு பார்க்க நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் எனக்கு மைலேஜ் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களையும் பெருசாக கவலை இருக்கக்கூடாது, அது இல்லாமல் ப்ரைஸிங்கும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவசரமாக எப்படி இல்லை போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்கிறது. ஏன்னா சேம் உங்களுக்கு NS 200 அண்ட் NS 160யோட அதே ரிப்ளிகேட் டிசைன்ன்றப்போ உங்களுக்கு ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களில் குறைன்றதே இல்லை, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.8 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 46.9 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பவரில் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு 125cc பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அடுத்து மைலேஜில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஆவரேஜ் தான், அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. டாப் மாடல் வரீங்கிறப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்க, அப்போ பிரேக்கிங்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது. உடைய டோட்டல் வெயிட் 144 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,25,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,42,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அகெயின் நம்ம பஜாஜோட ஒரு ப்ராடக்ட் ஆமாங்க. நம்ம பஜாஜோடைய பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் டோட்டலி ஒரு காம்பேக்டான ஒரு யூனிக் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜ் தரப்பில் இருந்து ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு N சீரீஸில் வர டிசைன்றதுனால அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினோடைய அந்த ஒரு கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.83 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 57 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ மேபி இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது இந்த ஒரு இன்ஜின். அட் த சேம் டைமில் பவரும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான்ப்பா இருக்குது. வண்டியில் அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏபிஎஸ் ஆப்ஷன் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 125 kg, சீட் 895 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் 1,17,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட Xtreme 125R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் அதே 125 செக்மெண்ட்டில் கொஞ்சம் மேஸ்குலியரான ஒரு டிசைன் டோன் ப்ளஸ் யூனிக்னஸாக இருக்கும் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது ஆமாங்க. உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் இந்த வெஹிக்கிளோடைய அப்பியரன்ஸ்ன்றது நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்குறத விட ஒரு பெட்டரான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது கொடுக்கும். நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டினஸ் நல்லா இருக்குது, ஒரு யூனிக்கான ஒரு வெஹிக்கிள். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஒரு 125ன்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ணல, இது ஏதோ பெரிய ஹையர் சிசி வெஹிக்கிள்ன்றது தான் நினச்சேன். பட் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு 125cc அப்படின்னா பார்த்துங்க இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது ஆன் ரோட்டில் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்குன்றது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து அப்பியரன்ஸில் மட்டும் நல்ல பெரிய வெஹிக்கிள் மாதிரி இல்லை, உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அண்ட் டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் மாதிரி விஷயங்களையும் ஒரு பெரிய வெஹிக்கிள் மாதிரி இந்த செக்மெண்ட்லேயே பெரிய டயர்ஸு, பெரிய பிரேக்ஸ் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவரும் கொடுக்கும், அட் த சேம் டைமில் ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குதுன்றப்ப really ஒரு சூப்பரான ஒரு வெல் பேலன்ஸ்டு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கடுத்து பிரேக்கிங்
பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. இந்த இடத்துலையும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அதான் பேசியாச்சு இல்லையா முன்னாடியே. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 136 kg, சீட் ஹைட்டு 794 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,27,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,33,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸ்லையும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சி ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் வெஹிக்கிளோடைய ரோடு அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்கன்றதுனால ஆன்ரோட் பர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கழிச்சு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 125cc பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. நல்ல மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவருமே கூட. உங்களுக்கு டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 95 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 56.7 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலம் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து இது ஒரு மைனஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க பிரேக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் இவங்க இன்னும் அந்த ஒரு சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்ன்ற பழைய டெக்னாலஜியை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் ஹைட்டு 880 ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல் 1,28,000 மேபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகலாம். இதோடைய டாப் மாடல்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் டிஎஃப்டி டைப்பில் கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் மோட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றப்ப வெளியே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய சிபி 125 Hornet ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு நேக்கிட் டிசைன்னா அது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன்ன்றது இந்த செக்மெண்ட்லேயே இந்த ஒரு வெஹிக்கிளை நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரேஞ்சிலேயே வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 54 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் இந்த ஒரு இடத்துல வருது. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே குறை இல்லாத மாதிரி ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சு, அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு எல்லா விஷயமும் கொடுக்குறாங்க. ஓவராலாக நம்ம டிவிஎஸ் ரைடரில் இருக்கிற மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் நல்ல ஒரு பவரும் இருக்குது. அட் த சேம் டைமில் பிரேக்கிங் சேஃப்டிலும் இது பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸாக பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 124 kg, சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, ஒரு ஆவரேஜான லெவலில் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,34,000 அதை மாதிரி ரேஞ்சில் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கிலும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை எடுத்து வந்திருக்காங்க. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.